தமிழர்களே, ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள், தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம், வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம். இது நம்ம ஒருபோதும் சொல்லாம மறந்துடக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழர்களுடைய முன்னோர்கள் நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆந்திராவுல ஸ்ரீ சிட்டின்னு ஒரு நகரம் உருவாக்குறாங்க. அந்த ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடு பண்றதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ, அந்த ஸ்ரீ சிட்டில இருந்துட்டு ஒரு 83 கிலோமீட்டர் தூரத்துல பரந்தூர்ல தமிழ்நாட்டுல இவங்க ஒரு விமான நிலையம் கட்டணும்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க. ஆந்திராவுல இவங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வரணும்னா விமானம் வேணும். அந்த விமான நிலையத்தை ஆந்திரால கட்ட முடியாது. அப்ப இருக்கிற தமிழ்நாடு 3வது ஆந்திரா கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல 30% நிலங்கள், அதாவது 5600 ஏக்கர் நிலங்கள் நீர்நிலைகள், 5600 ஏக்கர் நிலம் நீர்நிலை. அது போக பாத்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமா இருக்கு. ஒருவேளை சென்னையில நிறைய மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியா இருக்கக்கூடியது பரந்தூர் தான். இப்ப சென்னையில வெள்ளம் வந்த கூட நீங்க பரந்தூர்ல தண்ணீர் பார்க்கலாம்.